சார், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து சிஎம் சாரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவர் அடிக்கடி ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாராம். ஐ திங்க் they are seeing each other. அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில். அண்ட் ஷீ இஸ் an MBA graduate. She is working as a research assistant CM ஆஃபீஸில். As soon as we have some information about her, we will update you, sir. புதிய அரசியல் அத்தியாயத்தில் இடம்பெற்ற நமது கலியுலக புரட்சி நாயகன் என்றே நேற்று வரை அனைவராலும் பெரிதும் போற்றப்பட்டவர் நம் தமிழக முதல்வர் பரத். ஆனால் எதிர்பாராத விதமாக வசுமதி என்ற பெண்ணுடன் நம் முதல்வருக்கு தகாத உறவு இருப்பதாக ஒரு வதந்தி பரவியுள்ளது. காதல் லீலைகளுக்காக தலைமைச் செயலகத்திலேயே அந்த பெண்ணை பணி அமர்த்தியிருப்பது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையில் ஹெட் கான்ஸ்டபிளாக பணிபுரியும் ராமச்சந்திரனின் மகளும் கல்லூரி மாணவியுமான வசுமதிக்கும் நம் முதல்வருக்கும் தகாத உறவு இருப்பதாக எழுந்துள்ள வதந்தி தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் தன்னுடைய கண் பார்வையிலேயே இருக்கும் வண்ணம் தலைமைச் செயலகத்திலேயே அவரை பணி அமர்த்தியது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு குரல்கள் வலுத்த வண்ணம் உள்ளன. அந்த பொண்ணு மேல என்ன தப்பு இருக்கு? நல்ல அழகா வாட்ட சாட்டமா இருக்கா. அதுலயே அவர் சிஎம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசினா நான் மட்டும் இல்ல, இதோ இவங்க கூட ஒரு பேச்சுக்கு சொன்னமா. சொல்லுவீங்க. படிச்ச பொண்ணு நல்லா தெளிவா இருப்பேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டியம்மா. பெத்தவா நானும் ஒரேடியா போயிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏம்மா, நல்ல அரசியல்வாதி கிடைச்சிட்டாரு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்னு நான் ஆசைப்படுறதுக்குள்ள அவர் வாழ்க்கை நீயே கெடுக்கிறது தப்புமா? தப்புமா? நம்ம வீட்டில் நடக்கிறது பக்கத்து வீட்டில் கூட தெரியக்கூடாதுன்னு கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோமா நானு? ஆனா இப்ப இது ஊருக்கே தெரிஞ்சு போய் சந்தி சிரிக்குது. தப்பு செஞ்ச மக்கள் கிட்ட ஃபைனா போடுங்கறாரு. இப்போ அவர் என்ன செஞ்சிருக்காரு? கம் ஆன், லெட்ஸ் நாட் மேக் இட் அக்லி. அது அவங்களோட பர்சனல் விஷயம். ஆளு பேசும்போது பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரிலாம் பேசினா. ஆபீஸ்ல அந்த புள்ளைய எந்த வேலைக்கு வச்சிருந்தான்னு தெரியலையாப்பா. சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் பரத் ஆளுநருக்கு தன் ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். ஆளுநரும் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. இன்னும் சில மணி நேரங்களில் தமிழக அரசியலின் மூத்த தலைவரும் ஆளும் கட்சியின் நிறுவனர்களின் ஒருவரான திரு வரதராஜன் தமிழக அரசின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தெரிய வந்துள்ளது. வரதராஜன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் நேர்மையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன். சார், இப்ப இருக்கிற அரசியல் நிலவரத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? முதலமைச்சர் ஆகிறதுல விருப்பம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா யாரும் எதிர்பாராத விதமா நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க கேட்ட கேள்வி பதில் இருக்கு. நல்லதோ கெட்டதோ தெரியல, அந்த பதவி ஒரு முழுக்கிடம்ங்கிற அபிப்பிராயம் எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த ஜென்மத்துக்கு வேணாம் தான் இருந்தேன். கட்சியின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் ஒத்துக்கிட்டேன். ஹலோ, வசுகிட்ட பேசணும்னு கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வீட்டுக்கு போனா போட்டி இருக்கு. அவ கூட எப்படியாவது நான் இப்ப பேசணும். அவங்க காலி பண்ணி இந்த ஊரை விட்டே போறாங்க. இப்பதான் எக்மோர்ல இருந்து பேசுறேன். ஏய், சிஎம் வரதுல? ஆமா, அவர்தான். இவர் இங்க என்ன பண்றாரு? ஒண்ணும் புரியலையே.
வசுமதி எந்த தப்பும் செய்யலைங்க. செய்யாத தப்புக்காக நீங்க எதுக்கு ஊரை விட்டு போகணும்? நடந்ததுக்காக உலகத்தை விட்டே போயிருக்கணும் சார். நல்ல வேலை, நாங்க ஊரை விட்டு தான் போறோம். வசுமதியை நான் ரொம்ப லவ் பண்றேன். இந்த உலகம் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவளை கல்யாணம் பண்ணிட்டு லண்டன் போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இந்த உலகம் என்ன பேசுதுங்கிறதா முக்கியம். அவளை உங்க கூட அனுப்பி இந்த உலகம் பேசின பொய்யை உண்மையாக்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை சார். ட்ரெயின் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. நீங்க போறது நல்லது. எப்போ நான் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புடைமை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். யூர் அக்கௌண்டபிள் ஃபார் அ லவ். நீ எங்க இருந்தாலும் எவ்வளவு நாளானாலும் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். அப்பாவோட லைப்ரரியிலேருந்து சில புக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீக் லண்டன் கிளம்புறேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அவர் பேர் கெட்டு போற மாதிரி நான் எதுவும் செய்யல. மக்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மாதிரியே உழைக்கணும்னு நினைச்சேன். அவரை விட நீ நிறையவே பண்ணிருக்க. உங்க அப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். ஆனா ஜனங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா, அவங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சாரா இல்லையான்னு எப்பவும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நீ வந்ததும் அவர் என்ன செய்ய நினைச்சாரோ அதை செஞ்சு காட்டிட்ட. உனக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குறையை என்னால தீர்க்க முடியலன்னு எனக்கு தெரியும். நீ அப்படி நடந்துக்கல. அப்பா இல்லாத என் பையனோட குறைய ஒரு அண்ணனா நீ தீர்த்து வச்ச. வயசுல சின்னவனா இருந்தாலும் ஜனங்க தான் தன்னோட குடும்பம்னு எப்பவும் நினைச்சுக்கிட்டு இருந்தவர் அவரு. ஆனா அதே ஜனங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தரா ஒன்ன நினைக்கிறாங்க. ஆமா சார், நான் நிறைய பேர்கிட்ட பர்சனல் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா எப்பவும் பர்சனல் விஷயத்துல தலையிட்டதில்லை சார். இன்னைக்கு பசங்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அவங்க வாழ்க்கை பிரகாசமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க இங்கே தான் சார் இருக்கணும். சார், வசுமதி கூட உங்க அஃபேரை பத்தி என்ன சொல்ல வரீங்க? உங்க வீட்டுக்கு கூட அடிக்கடி வருவாங்க. நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டது ரொமான்ஸ் பண்ணதானா? ஒரு 10 நிமிஷம் நீங்க எல்லாரும் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்வேன். 10 நிமிஷம் சைலண்டா இருக்க. நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியில் 5 மாசம் 13 நாள் இருந்திருக்கேன். அது ஒன்றும் அவ்வளோ கம்மி டைம் இல்லை. 5 மாசம் கையில் அதிகாரம் இருந்தா என்னென்ன செய்யலாம் தெரியுமா? டிராஃபிக் ரூல்ஸை பத்தியோ வேற எந்த ரூல்ஸை பத்தியும் கவலைப்படாம அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம ஜனங்களை அப்படி வழிக்கு கொண்டு வரலாம். இருந்தும் பிரயோஜனம் இல்லாம எந்த நேரத்திலையும் இழுத்து மூடுறதுக்கு ரெடியா இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வர முடியும். நேர்மை இல்லாத, பொறுப்பு இல்லாத கான்ட்ராக்டர்ஸ், ஆபீசர்ஸ், டாக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள திருத்த முடியும். எந்த பார்ட்டி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த சட்டமும் நியாயமும் சாமானிய மக்களுக்கு தான், எங்களுக்கு இல்லைன்னு மனசாட்சியே இல்லாம அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பான அரசியல்வாதிகளை, சாரி அந்த தீவிரவாதிகளை எப்படி பயமுறுத்த முடியும் தெரியுமா? லைக் திஸ். ஒரு தடவை ஆட்சியை பிடிச்சிட்டா போதும், மக்களுக்கு சேவை பண்றதா அவங்க வேலைங்கிறத மறந்து போய் அவங்கள பயமுறுத்தி பொழைச்சிட்டு இருக்கிற அந்த ரவுடி அரசியல்வாதிகளை அவங்க ஊருக்கே போய் ஒண்ணுக்கு போக வைக்க முடியும். காலங்காலமா இங்க யாருக்குமே தெரியாத கிராமவாசிகளோட கஷ்டத்தை
இனி அவங்க கிராம எல்லையை தாண்டாம அவங்களுக்கு அவங்களே தீர்த்துக்கிற மாதிரி உண்மையான கிராம சுயாட்சி அதிகாரத்தை தர முடியும். எனக்கு தெரியாத விஷயத்த ஐ டோன்ட் நோ அப்படின்னு ஒத்துக்க முடியும். But for the first time in my life I can confidently say this, I know 5 மாசம் 13 நாள் அதிகாரத்தில் இருந்தே இவ்வளோ செய்ய முடியும்னா 5 வருஷம் 10 வருஷம் அதிகாரம் கிடைச்சா எவ்வளவு அற்புதங்களை செய்ய முடியும். I know this. இதெல்லாம் பெருசா உபயோகப்படாத விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை தெரிஞ்சுக்கிறது அவங்க எல்லாருக்கும் உபயோகம் நினைக்கிறேன். அந்த பொண்ணு பேரு வசுமதி. அந்த பொண்ணு உங்க ஆபீஸ்ல I'm not done yet. வசுமதி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்ல பொண்ணு. இங்க இருக்கிற நிறைய பேரோட பொண்ணு மாதிரி தனக்கு பிடிச்சவனும் தன்னை புரிஞ்சுக்கிறவனும் கிடைச்சா தான் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்னு கனவு காண்ற ஒரு சாதாரண பொண்ணு. வசுமதியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா இறந்த உடனே என் வாழ்க்கையில ஏதோ தெரியாத ஒரு குறை. ஆனா வசுமதி வந்ததுக்கு அப்புறம் அந்த குறையெல்லாம் போய் ஏதோ ஒரு சந்தோஷம். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தப்பதான் நான் 2 மடங்கு உற்சாகமா வேலை செஞ்சேன். என்ன அப்படி மாத்தின பொண்ண என் பக்கத்திலேயே வச்சுக்கணும். பட் ஐ குட் நாட். உங்களால உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்ல? உங்களுக்கும் தான். அந்த பொண்ணை பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோம், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தெரிஞ்சிருந்தோம் கூட she used to call me sir. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமும் சார்னு தான் கூப்பிடுவாளோ என்னமோ. அதுதான் அவ நான் இருந்த பதவிக்கும் அந்த ஆபீஸ்க்கும் கொடுக்கிற மரியாதை. ஆனா இப்ப நீங்க you called us something else, didn't you? பெயிண்ட் ஹவுஸ்ல அது என்னது? பெயிண்ட் ஹவுஸில் மன்மத லீலை ஒரு பெரிய மனுஷன் எழுதியிருக்காரு. உங்களுக்கு பொண்ணு இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது சார். இருந்தா பெட்ரூம்ல தான் புருஷனோட குடும்பம் நடத்துறது இந்த மாதிரி அசிங்கமா உங்களால எழுத முடியுமா சுப்பிரமணியா சார்? இந்த மாதிரி செய்தி எல்லாம் எழுதி ஜனங்களை கவர்ந்து 2000 நியூஸ் பேப்பரை வித்து இன்னும் 2 பாயிண்ட் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கதானே? சில பேர் வாழ்க்கை இருக்கு சார். மனுஷன் அழிக்கிற மாதிரி செய்தி எல்லாம் எழுதி நீங்க BMW வாங்கினாலும் உங்களால கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது சார். இந்த வாரம் முழுக்க என் மேலையும் வசுமதி மேலையும் நீங்க காமிச்ச ஆத்திரத்தையும் உற்சாகத்தையும் உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைங்க மேல காமிச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படி மாறி இருக்கும் சார். கிணத்து தவளை மாதிரி எங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிங்க பாம்பா அவங்க கூட இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செத்து தான் வாழணும். நீங்க என்ன கேட்கணுமோ அதை இப்ப கேட்கலாம். தேங்க்யூ. வணக்கம் சார். வாயா சுப்பராஜ், எப்படிங்கிற? நல்லா இருக்கு சார். யாருப்பா நீங்களா? என்ன வேணும்? நாங்கெல்லாம் உங்க தொகுதி மக்கள். சொல்லவே இல்ல. ஓட்டு போட்டா நீங்க 5 வருஷத்துக்கு இருப்பீங்கன்னு நாங்க தேர்ந்தெடுத்தோம். நீங்க வந்து எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களை கட்டுப்படுத்துற அதிகாரம் சிஎம் கிட்ட இருக்கு. ஆனா அவரை எலெக்ட் பண்ற அதிகாரம் மட்டும் எங்களுக்கு இல்ல. ஏக்குறேன், முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது எங்களோட பொறுப்பு. அந்த பதவியில பரத்தையா தான் இருக்கணும். ஆசை வார்த்தை எதையும் காட்டாம, சுயநலமா எதை பத்தி யோசிக்காம எங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு தனியாடா நின்னு தைரியமா செஞ்சாரு. ஏன் பட்டணத்துல இருக்கிற மாதிரி பட்டி காட்டணும் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவரு. உங்களை மாதிரி ஊர் சுத்தலாம் அழிச்சு உடையில போடலாம் அவரு. நீ என்ன செய்வியோ எங்களுக்கு தெரியாது. உடனே சென்னைக்கு போய் அந்த தம்பியை சிஎம் ஆக்குற. அப்படி செய்யல, வெக்காளி அம்மன் மேல சத்தியமா சொல்ற, உன்னை ஊரை விட்டு எல்லாரும் அடிச்சு துரத்துவோம்.
சார். எதுக்காக இப்ப இந்த அவசர கூட்டம்? என்னாச்சு? தொகுதியில் ஒவ்வொரு நாளும் நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு தலைவரே. எம்எல்ஏவை நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம், அதனால அவர் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்றாங்க. ஆமா தலைவரே, தொகுதி பக்கம் போனா அவர் என்ன தப்பு பண்ணாரு, ஏன் சிஎம் பதவி விட்டு தூக்குனீங்கன்னு ஒரே பிரச்சனை. நாங்க சொல்றவங்க தான் சிஎம். எவன் வேணா ஏறதுக்கு இறங்கிறதுக்கு இது என்ன சிட்டி பஸ்ஸா? சிஎம்மோட சீட்டு அப்படின்னு ஜனங்களாம் பரவலா பேசிக்கிறாங்கண்ணா. மனசுல இருக்கிறத உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல எல்லாரும் பயப்படுறாங்கண்ணா. இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டு அவனை சிஎம் ஆக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை குறையும். கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டா நல்லது. வரேண்ணா. ஹாய் அரவிந்த். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. என்னை நம்பி ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸை ஒப்படைச்சிங்க. ஆனால் ப்ரெஷருக்கு பயந்து என் டியூட்டியை செய்யாமல் உங்களையே தோக்கடிச்சிட்டேன் சார். நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன் சார். ஆனால் என்னால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியல. அந்த கில்ட்டில் தான் பர்சனலாக நானும் என் டீமும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ மித்ரான ஃப்ரீலான்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அந்த கேஸை பற்றி நிறைய சேகரிச்சிருக்காருன்னு தெரிஞ்சது. அவரை ட்ரேஸ் பண்ண நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம். யாருக்கோ பயந்து தான் அவர் இந்த ஊரை விட்டு போயிருக்காரு. இதில் ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, உங்கள் அப்பாவோட மரணம் இயற்கையானது இல்லைன்னு அவர் சந்தேகப்படுறாரு சார். ये आदमी कहाँ रहे थे? वो दूध दिखाई दे रहा है ना? वही है। वही। சார், நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க சார். சீனியர் மோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். வேற ஒரு ஸ்டேட்ல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எதுக்கு? எக்ஸிஎம் ராகவன், அவர் தான் எங்க அப்பா. சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி உங்ககிட்ட ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம் டிஸ்கஸ் பண்ணாராமே, அதுக்கப்புறம் நீங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க. வாய்? ரொம்ப நாளாவே எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியோட பையன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆனால் இதுவரைக்கும் அதுக்கான நடவடிக்கை யாருமே எடுக்கல. அதுக்கான கேஸ் கூட ஃபைல் பண்ணல. ஸோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இந்த கேஸை நானே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தேன். அவன் சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்கெல்லாம் அவனுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கா. உங்களோட உயிர் நண்பர், கட்சி தலைவர் அந்த வரதராஜன் தான். என்ன பேசுறீங்க நீங்க? யாரை பத்தி தப்பா பேசுறீங்க? சாரி சார், எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தப்ப கூட நான் நம்பல. பட் ஐ ஸ்டார்டட் டிக்கிங் டீப்பர். அந்த மனோகர் செய்யற அத்தனை பாவங்களுக்கும் வரதராஜன் துணையா இருக்காரு. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பெரிய மனுஷனும் அப்போசிஷன் சைட்லேருந்து ஒரு பெரிய மனுஷனும் பார்ட்னர்ஸாக இருந்து இதை செய்யறது இட்ஸ் அன்இமேஜினபிள் சார். இட்ஸ் அ ரேர் டெட்லி காம்போ. எல்லா எவிடன்ஸும் இதில் இருக்கு சார். இனிமே நீங்க தான் சார் நடவடிக்கை எடுக்கணும். இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க அப்பா இறந்துட்டாரு. அவர் இறந்து போனது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம இருந்தது, ஈம சடங்கு உடனே செஞ்சது, இது எல்லாமே எனக்கு சந்தேகமா இருந்தது. நான் அங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சு ஊரை விட்டு தலைமறைவாயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், எவிடன்ஸ் எல்லாமே இந்த பென் டிரைவில் இருக்கு. என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக உங்களையும் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. இனிமேல் நானும் இங்கே இருக்கிறது நல்லதில்லை. நீங்கள் என்னை மீட் பண்ணது தெரிஞ்சா உங்கள் லைஃபுக்கே பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். பி கேர்ஃபுல். ஏய்
துரத்துக்கிட்டே வராங்க சார். அத்தனை பேர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? தப்பிக்கிறதை விட துரத்தி அடிக்கிறது பெட்டர் முக்தார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்கள நானே ஆம்புலன்ஸ் அழைத்து போயிடுறேன் சார். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். சரி விட்டுடுறேன். ஆனா வழியில உங்களை மாதிரியே நிறைய பேர் நிறைய இடத்துல என்ன தூக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அங்க போய் அவனுங்க ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவனுங்க அத்தனை பேரையும் இங்க வர மாதிரி செஞ்சா அந்த பொறுக்கிங்களோட கதையை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிச்சு உங்களை அனுப்புனவங்க கிட்ட நான் போய் ஆகணும்.
எங்க எல்லாருக்கும் உயிர் கொடுத்த சாமியா நீங்க? உங்க உயிர் எடுக்க வந்த ஒருத்தன் கூட உயிரோட இங்க போக மாட்டான். தப்பிச்சு போய் இன்னும் எத்தனை பேர் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் ஊர் ஊரா ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சு கண்டம் தொட்டுமா வெட்டும். நீங்க போங்கய்யா. வேற ஒரு நியூஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். ஒரு 100 பேர் அனுப்பியிருப்பீங்களா? ஆனா எனக்காக உயிரை கொடுக்க பல லட்சம் பேர் இருக்காங்க. உங்க ஆளுங்கள ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். நீங்க அப்படி பண்ணது எனக்கு ஒன்றும் ஷாக்கிங்கா இல்லை. நீங்க எதையோ நினைச்சு என்ன சிஎம் பதவியில் உட்கார வச்சிங்க. நீங்க சொல்றத அப்படியே செய்வேன்னு நினைச்சீங்க. ஆனா நான் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு உங்களை தூங்க விடாம பண்ணிட்டேன். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன கொல்ல நினச்சது தப்பா ரைட்டாங்கிறத பற்றி அப்புறம் யோசிப்போம். ஆனால் உங்கள் கோவத்துக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. அது இப்போதான் எனக்கு புரிஞ்சது. நாற்பது வருஷம் நட்பு. ராகவராஜும் வரதராஜும் 2 பேரில் ஒருத்தர்னு நினச்சிட்டு இருக்காங்க. தப்பு. அவங்க 2 பேரும் வேற வேற. உங்க 2 பேரோட நட்பு பொய் இல்ல நிஜம்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் இங்கிருந்து போயிடுறேன். அந்த நட்பை பொய்யாக்குனதே ஓ அப்பந்தான். சின்ன வயசுல இருந்தே மக்களுக்கு நல்லது பண்ணணும் நாங்க 2 பேரும் கனவு கட்டோம். அதிகாரம் கையில இருந்தாதான் நல்லது பண்ண முடியுங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றணும்னா பணம் வேணும். அதுக்கு தப்பு செய்யணும். அதிகாரம் கையில இருக்கணும்னா சில பேரை அமுக்கணும், சில பேரை தூக்கணும். இதை தெரிஞ்சுக்காம உங்க அப்பா ஏன் என்ன சந்தேகப்படணும்? என்னையை தூக்கி உள்ள வைக்க ஏன் துடிக்கணும்? என்ன தாங்க 40 நாளா உன்னை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். முடியாதுன்னு சொல்லிட்டியாம. 40 வருஷம் நட்புடா. திடீர்னு பார்க்க முடியாதுன்னு சொல்றது தப்புன்னு தெரியல. எவனோ ஊர் பேர் தெரியாதவன் என்னை பத்தி உன்கிட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு போயிருக்கான். நானும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே உன் கூட இருந்தேன். அதுக்கு என் மேல கேச போட்டு நீ என்னையே உள்ள தள்ளணும்னு பாக்குறியா? அதெல்லாம் உண்மைதான். நான் அப்படிப்பட்டவன் தான். இருந்தாலும் அவன் உயிர் நண்பன்டா. தப்பு பண்ண உன் நண்பனா இருந்தாலும் மன்னிக்க மாட்டியா? அப்படின்ற அரசியல் அதிகாரம் மட்டும்தான்டா உன் கையில. ஆனா உன் வாழ்க்கையை நான் சொல்ற வார்த்தையிலையும் என் கண்ண செய்விலையும் தான் உனக்கு தெரியாது. எத்தனையோ தடவை இதெல்லாம் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ண. ஆனா நீ நான் சொல்றதை கேட்கிற மாதிரி தெரியல. அதுக்கு தான் இதெல்லாம்.
நீ இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். எனக்கு வேற வழி தெரியல ராகவா. ரொம்ப நாளாவே நான் உன் உடம்புக்குள்ள மருந்துக்கு பதிலாக விஷத்தை மட்டும்தான் ஏத்தினேன். உன் டாக்டருக்கு அது தெரியும். உன் கால் விடுற மாதிரி, அடுத்து உன் கை விடுற மாதிரி, அதுக்கப்புறம் பேச்சு போற மாதிரி மருந்து, இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கொடுக்க வச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி டோஸ் கொடுத்து உன் கதையை மொத்தமா முடிக்க போறேன். உன் டைம் முடிஞ்சு போச்சு ராகவா. முடிஞ்சா அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு நண்பனாரு. பாய். எனக்கு நண்பனானதுக்கு அப்புறம் தான் ஜனங்களுக்கு தலைவன், உனக்கு அப்பன். எல்லாரை விட எனக்கு தான் வலி ஜாஸ்தி. என்ன பண்றது? உன் வயசுக்கு மீறி நிறைய செஞ்சுட்ட. நீ புத்திசாலி. எது தப்பு எது சரின்னு புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுப்ப நினைக்கிறேன். நல்லது செய்யறதுக்காக அதிகாரத்துக்கு வரணும்னு சொன்னீங்க. ஆனா அந்த அதிகாரத்தில் இருக்கணும்னா தப்பு செய்யணுங்கிறீங்க. இது என்ன நியாயம்? இது உங்களோட வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இதான் உங்க சரிவுன்னு புரியலையா? ஒரு தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு தப்பு, அந்த தப்புக்காக இன்னொன்னு கடைசியில என்ன கொல்லி வைக்க விடாம அவசரமா எல்லாத்தையும் நீங்களே செஞ்சிட்டீங்க. மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டீங்க. எல்லா ஆதாரத்தோட உங்களுக்காக வெளியில காத்துக்கிட்டு பரத், அப்பா இல்லாத உனக்கு அப்ப ஸ்தானத்துல இருந்தவனா ஜனங்க முன்னாடி என்ன தயவு செஞ்சு கெட்டவனை காட்டிடாத. மறுபடியும் உன்னை முதலமைச்சர் ஆக்கிடுறேன். அரசியல் இருந்து நான் ஒட்டுமொத்தமா ஒதுங்கிடுறேன். என்ன விட்டு என்னையும் உங்களை மாதிரி ஆக சொல்றீங்க. இன்னும் கூட நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லைல்ல? நான் அந்த பதவியில உட்கார்ந்ததும் எனக்கு ஞாபகம் வர்றது சத்தியமும் பொறுப்புடைமையும் மட்டும்தான். உங்களை பத்தின உண்மை இந்த உலகத்துக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இன்னொரு முகத்தை மக்களுக்கு காட்டுறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். உங்க அனுபவத்தில் என்ன பண்ணணுமோ உங்களுக்கே நல்லா தெரியும். தப்பு பண்ண நினைக்கிறவன் உங்க முடிவை பார்த்து பயப்படணும். பரத் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக நேர்மையாகவும் உண்மையாகவும் உளச்சான்றுடன் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும், அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி இந்திய அரசியலுக்கும் சட்டத்திற்கும் இணங்கி பலதரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.